தக்காளி தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சிக்கோங்க. சீக்கிரமாக 1/4 மணி நேரத்தில் தக்காளி ஊறுகாய் செய்யலாம். என்ன பண்ணுங்க, அரிஞ்ச தக்காளியை குக்கரில் போடுங்க. உப்பு சிறிதளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். தக்காளி குக்கரில் வெந்தவொடனே கொஞ்சமாக ஆகிடும். பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். 2-3 விசில் வைங்க, அதுக்கப்புறம் இறக்கலாம். 2 கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க. 2 கரண்டி எண்ணெய், ஒரு கை அளவு கடுகு உளுந்து, ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம், நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பூண்டு 2 பூண்டு நல்லா உரித்து தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வறுத்தோடனே பூண்டு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, வெந்தயம் பொரிஞ்சிச்சு. இப்போ பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்க பூண்டை போடுங்க. பூண்டு கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கினோடனே இந்த குக்கரில் வச்ச தக்காளியை போட்டு ஒரு கலருங்க. நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இந்த தக்காளியை போடுங்க. கொஞ்சம் நல்லா வெறும் மிளகாத்தூள் நல்லா ஒரு 2 கரண்டி போடுங்க. காரத்துக்கு உங்களுக்கு காரம் அதிகமாகனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சள் போட்டுக்கோங்க. நல்லா சுண்டி வந்தோடனே அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உப்பு போட்டிங்கன்னா உப்பு கசமாகிடும். நீங்கள் குக்கரில் தக்காளி போட்டு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக தக்காளி ஊறுகாய் செய்யலாம். நீங்கள் அப்படியே கடாயில் வதக்கினீங்கன்னா லேட் ஆகும். நல்லா கலரிக்கினே இருங்க, அடி பிடிக்காமல் கலரிக்கினே இருங்க. இந்த எண்ணெய் மேலே வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இது ஒரு 10 நாளைக்கு கூட நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு தக்காளி சாதம் மாதிரி கலரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். காய்கறியே செய்ய வேணாம். இது நல்லா ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கின்னு சாப்பாட்டில் கலரி கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா அந்த தக்காளி கிரேவி நல்லா சுண்டனோடனே மேலே எண்ணெய் வரும். நீங்கள் கூட இன்னும் ஒரு கரண்டி எண்ணெயை காய்ச்சி கூட ஊற்றுனீங்கன்னா ஊறுகாய் பாழாகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்பப்போ இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நல்லா இது பண்ணிக்கணும். கொஞ்சம் காரம் நிறையவே போடுங்க. கொஞ்சமாக போட்டிங்கன்னா சீக்கிரம் காலி ஆகிடும். கொஞ்சம் காரம் போட்டிங்கன்னா தான் நல்லா சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இந்த வெயிலுக்கு காய்கறி எல்லாம் பண்ணாமல் நல்லா தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கெலாம் நல்லா தொட்டுக்கும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு டிஃபனுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன சட்னி அரைக்கணும் நீங்கள் அதெல்லாம் இது பார்க்கவே வேணாம். இது ஒரு கரண்டி எடுத்து போட்டு கூட கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி கலரினா கூட நல்லா ஒரு 4 பேர் தொட்டும் சாப்பிட்லாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கடாயில் அப்படியே தக்காளி ஊறுகாய் ஒட்டாது. அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம்.
இது நீங்கள் குக்கரில் போட்டு 2-3 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரேவி வரும். நீங்கள் சும்மா அப்படியே நீங்கள் கடாயில் போட்டு வதக்குனீங்கன்னா உங்களால் வதக்குதுன்னா அந்த இது கிரேவியாக வராது. அவ்வளோதான், தக்காளி ஊறுக்கா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள்.